சஷ்டி விரதம் ஆரம்பிக்க போறவங்க, விரதம் இருக்க போறவங்க காப்பு கட்டிட்டு தான் நம்ம விரத முறையை ஆரம்பிக்கணும். அது எப்படி காப்பு கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயும் காப்பு கட்டிக்கலாம். பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகர் கோயில் இருக்கு அப்படின்னாக்க காலையிலே எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்திலேயே போய் கோயிலில் காப்பு கட்டிட்டு வந்து இந்த விரத முறையை ஆரம்பிக்கலாம். நம்ம வீட்டிலே எப்படி காப்பு கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாளே ஒரு வெள்ளை நூல் எடுத்து மஞ்சள் தண்ணியில் கலந்துட்டு அதில் ஒரு விரலி மஞ்சள் வச்சு ரெடி பண்ணி கட்டிட்டு பூஜை ரூமில் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த காப்பு கட்டிட்டு நம்ம பெரியவங்க காலில் விழுந்து நான் இந்த விரத முறையை ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த விரத முறையை ஆரம்பிக்கலாம். இந்த விரத முறைகள்ல நிறைய விரத முறை இருக்கு. அது என்னென்ன விரத முறை அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு இந்த காப்பு கட்டுறதை பத்தி மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி எந்த விரத முறை இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமான் உங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். கண்டிப்பா நம்பிக்கையுடன் எந்த விரத முறையா இருந்தாலும் கடைபிடிங்க.